மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மாஸ் ரூல். அதாவது நம்ம சிவில் சர்வீஸ்ல பிவைக்யூல கேட்டு 2023 to 25ல கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போர்டு மாஸ்னா பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம என்ன லேர்ன் பண்ணுன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போர்டு மாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப போர்டு மாஸ்னா அதுக்கான மீனிங் பார்க்கலாமா? BODMAS கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பி, அதாவது பி என்ன நம்ம என்ன சொல்லலாம்? பிராக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ராக்கெட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் ப்ராக்கெட்னு சொல்லலாம், இல்லைன்னா பார் ப்ராக்கெட்னு சொல்லுவோம். பார் ப்ராக்கெட்ஸ். ஓகே, அடுத்தது செகண்ட் ஒன்று நம்ம என்ன சொல்லுவோம்னா செகண்ட் ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ப்ராக்கெட்னு சொல்லுவோம். ரவுண்ட் ப்ராக்கெட்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்மால் ப்ராக்கெட்னு சொல்லுவோம். ஸ்மால். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரன்தீசிஸ் ப்ராக்கெட்னு சொல்லுவோம். பேரன்தீசிஸ் ப்ராக்கெட். ஸோ இது மாதிரி சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? ப்ராக்கெட் ஈக்குவல் இந்த ப்ராக்கெட் சொல்லுவோம். இந்த ப்ராக்கெட் ஈக்குவல் நம்ம என்ன சொல்லலாம்? கர்லி ப்ராக்கெட்னு சொல்லலாம். அதான் என்ன சொல்லிடலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா கர்லி ப்ராக்கெட், கர்லின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரேசஸ் ப்ராக்கெட்னு சொல்லலாம். ப்ராக்கெட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்று என்னென்ன பார்க்கலாம்னா ஒரு பாக்ஸ் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்லலாம், இல்லைன்னா பிக் ப்ராக்கெட். பிக்னு சொல்லலாம், பாக்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்கொயர் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் ஓன்னா என்னன்னு பார்க்கலாம். ஓன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஃப்னு சொல்லுவோம். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். அப்படி இல்லை நம்ம என்ன சொல்லலாம்? ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்டர்ஸ்னா என்ன சொல்லலாம்? பவர்ஸு, இல்லை ஸ்கொயர் ரூட்ஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்டு. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணிக்கணும். அதாவது நமக்கு அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிடணும் சொல்லுவோம். பவர்ஸ்னா என்ன சொல்லியிருக்கலாம்? அதாவது 2^5, 3 ஸ்கொயரு, 6 பவர் 2. ஸோ இது மாதிரி சம்திங் என்ன வேணும்னு சொல்லலாம். ஸ்கொயர் ரூட் என்ன சொல்லலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் இது மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாம். கியூப் ரூட் ஆஃப்னா கியூப்னு சொல்லியிருப்போம். கியூப் ரூட் ஆஃப் 9 அண்ட் கியூப் ரூட் ஆஃப் 10. ஸோ இது மாதிரி சம்திங் கியூப்ல வரும். ஸோ இந்த வேல்யூவால் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது நம்ம என்ன சொல்றோம்னா டின்னு சொல்லுவோம். டி என்னன்னு சொல்லலாம்? டிவிஷன். அந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அந்த ஆர்டர்ல தான் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது டிவிஷன் சொல்லலாம், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். டிவிஷன். ஓகேங்களா? டிவிஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்னு சொன்னா நம்ம என்ன சொல்லலாம்? மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன சொல்லலாம்? அடிஷன். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? எஸ்ன்னா சப்ட்ராக்ஷன் சொல்லலாம். சப்ட்ராக்ஷன். எப்பயுமே அடிஷனும் அதாவது நம்ம அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் மட்டும் சைமல்டேனியஸா பண்ணணும். அதாவது பேரலா ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவோம். பேரலா கால்குலேட் பண்ணணும். அதாவது பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ ரெண்டும் இது பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? பாசிட்டிவ் வேல்யூ அண்ட் நெகட்டிவ் வேல்யூ பார்க்குறோம். அதுல வந்து லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் லெஸ் பண்ணிட்டு லார்ஜஸ்ட் நம்பரோட சிம்பிள் எடுத்து போட்டுட்டீங்கன்னா போதும். ஸோ அவ்வளோதான் இதோட கான்செப்ட். இப்போ போர்டு மாஸோடைய நமக்கு இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு பேசிக்கான கான்செப்ட்னு சொல்லலாம். அந்த கான்செப்ட் லேர்ன் பண்ணிட்டு அடுத்து பிரிவைக்கு கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இது சிவில்ஸ் 2025ல கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது if p equal to plus q equal to minus r equal to multiplication s equal to division, then insert the proper notation between successive numbers in the equation சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு இந்த ஈக்குவேஷன் என்ன 60 டேஷ் கொடுத்துருக்கேன், 15 டேஷ் கொடுத்துருக்கேன், 3 டேஷ் 20 டேஷ் அடுத்து பார்த்தீங்கன்னா 4னு கொடுத்து ஈக்குவல் டு 20 ஆன்சர் வரணும். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு நமக்கு 20 வரணும். அப்போ 60 டேஷ் 15 டேஷ் 3 டேஷ் அடுத்து வந்து 20 டேஷ் 4னு வந்திருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்படி தான் நீ பார்க்கணுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா SPRQன்னு சொல்றாங்க. எஸ் என்ன நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி என்ன அடிஷன், ஆர் என்ன மல்டிப்ளிகேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? சப்ராக்ஷன் சொல்லிடுவோம். ஸோ இதுதான் நீங்கள் இந்த ஆர்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகே சார், இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ கான்செப்ட் போட்டு பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஏ போட்டு பார்க்கலாம். ஏல பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. 60 டிவிஷன்
15 plus 3 under the multiplication 20 minus 4. என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் நீங்க இது பண்ணணும். அப்போ இது ரெண்டும் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லலாம்? ஆன்சர் ஈக்குவல் டு இது 4ன்னு சொல்லலாம், பிளஸ் 3 இன்ட்டு 20 மைனஸ் 4. அப்போ 4 பிளஸ் இது ரெண்டும் பண்ணா 16 வந்திருக்கும், மைனஸ் 4. இது ரெண்டும் லெஸ் பண்ணா எனக்கு 16 வருது. கண்டிப்பா இதோட ஆப்ஷன் நமக்கு இருக்காது. அடுத்து பி ஆப்ஷன் பார்க்கலாமா? பிக்கு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கான்றது யோசிங்க. அப்போ 60 Q நம்ம என்ன சொல்லும்? மைனஸ் R மல்டிப்ளிகேஷன் அண்ட் P பிளஸ் டிவிஷன். ஸோ அப்போ 60 மைனஸ் இன்ட்டு 60 மைனஸ் 15 மல்டிப்ளிகேஷன் 3 அடிஷன் 20 டிவிஷன் 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணுவோமா? டிவிஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணும்போது நமக்கு என்ன சொல்றோம்? 60 மைனஸ் 15 இன்ட்டு 3 பிளஸ் 5ன்னு வந்துடும். ஸோ அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ண 60 மைனஸ் 45 பிளஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ண என்ன வரலாம்? இது 15 வருமா? ஸோ அதாவது நமக்கு இது 15 பிளஸ் 5ன்னு சொல்லிடும். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 20 வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த ஆன்சரே நமக்கு 20 வந்தனால என்ன பண்ணிடலாம்? இதுதான் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் 20 தான் வரணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் ஈக்குவல் 20 வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சர். மற்ற ரெண்டுமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இதை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி செக் பண்ணிக்குவோம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் நம்ம கண்டிப்பாக இதுதான் ஆன்சர். மற்ற ரெண்டும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைங்கப்பா. இந்த கொஸ்டின் எப்போ கேட்டாங்கன்னா 2025 கேட்ட ப்ரிலிமினரி கொஸ்டின். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கான்செப்ட்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 சிவில் சர்வீஸ் பிஓக்கு தான். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம யோசிப்போம். இந்த கொஸ்டின் நமக்கு என்ன சொல்லியிருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதாவது டாலர் சிம்பிள் வந்துச்சுன்னா டிவைடட் பைன்னு போடணும், அட் சிம்பிள் வந்தா மல்டிப்ளை பை, அண்டு ஆஸ் சிம்பிள் வந்தா மைனஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் கொஸ்டின் என்ன சொல்றாங்க? தென் தி வேல்யூ ஆஃப் 10 as 5 at $1.5ன்னு சொல்லியிருக்காங்க. 10 ஃபர்ஸ்ட் 10 as 5ன்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் அட் 1 அந்த டாலர் சிம்பிள் வச்சு 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஜஸ்ட் இது சப்ஸ்டியூட் பண்ண மட்டும் போதுமா? 10 ஆஸ்க்கு பதில் என்ன போடுறோம்? மைனஸ் 5, அட்டுக்கு பதில் என்ன போடணும்? மல்டிப்ளிகேஷன், அண்ட் டாலர் சிம்பிளுக்கு பதிலாக டிவிஷன். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 10 மைனஸ் 5 இன்ட்டு இதை டிவைட் பண்ணணும், 1/5ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இன்ட்டு பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. அப்போ கேன்சல் பண்ணால் 1 வருமா? அப்போ 10 மைனஸ் 1 வந்திருக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் ஈக்குவல் டு 9 வந்திருக்கும். ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் ஈக்குவல் டு டி ஆப்ஷன் 9. நோட் பண்ணிக்கலாம். இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9. நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதே 2019 கேட்ட கொஸ்டின் தான். ஓகேவா? 2019 கேட்ட கொஸ்டின் தான். இது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின் ரைட் பண்ணிக்கோங்க. பிளஸ் மீன்ஸ் என்ன மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம், மைனஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிறோம், அண்ட் டிவிஷன் மீன்ஸ் பிளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் மல்டிப்ளிகேஷன் என்ன டிவைடட் பைன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதான் அடு. தென் வாட் இஸ் த 10 இன்ட்டு 5 டிவிஷன் 3 மைனஸ் 2 பிளஸ் 3 ஈக்குவல் டு என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு என்ன சொல்றாங்க ஆன்சர்? 10 இன்ட்டு 5 டிவைடட் பை, ஓகேங்களா, 3 மைனஸ் 2 பிளஸ் 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாருங்க, 10 மல்டிப்ளிகேஷன் பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு பார்த்தோன்னா ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ், மைனஸ்க்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன், அண்டு டிவிஷனுக்கு பதிலாக ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ன சொல்லுங்க? மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக டிவைடட் பைன்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் மீனிங். சரி, ஓகே. அப்போ பாடலாம். மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக நம்ம என்ன? டிவிஷன் 5, டிவிஷனுக்கு பதிலாக ப்ளஸ், மைனஸ்க்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன், ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ். இப்போ இதை நம்ம சிம்பிளை ஃபர்ஸ்ட் இதை தான் பண்ண போகிறோம். இதை பண்ணால் நமக்கு என்ன வரலாம்? 2 + 3 இன்ட்டு 2 - 3ன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அடுத்து மல்டிப்ளிகேஷன். ஓகே, அதாவது போர்ட் மாஸ் ரூல் என்னமோ அந்த ஆர்டரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன சொல்லலாம்? 2 + 6 - 3. ஸோ அப்போ என்ன வரலாம்? இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? 8ன்னு வந்துடும். ஓகேவா? 8 - 3ன்னு போடும்போது நமக்கு என்ன வேல்யூ வரலாம்? 5ன்னு வருமா?
அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு நமக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன வரலாம், இது சிவில் சர்வீஸ் 2019 மட்டும் 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதோட ஆன்சர் நம்ம என்ன சொல்லலாம், 5ன்னு எடுத்துக்கலாம். ஆன்சர் நோட் பண்ணிக்கலாம். ஆன்சர் ஈக்குவல் டு 5 நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்போ கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 ப்ரிலிமினரியில் கேட்டேன். ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கான்றத பாருங்க, ஏ பிளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ பிளஸ் பி மீன்ஸ் ஏ மைனஸ் பின்னு வச்சுக்கிறோம். ஏ மைனஸ் பின்னா ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு பின்னா ஏ டிவைடட் பை பி, ஏ டிவைடட் பை பின்னா ஏ பிளஸ் பின்னு சொல்கிறோம். தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 10 பிளஸ் 30 minus 100 into 50 divided by 25 சொல்லிடுறேன். ஓகே, ஆப்ரேஷன் அதர் டு பி ரீப்ளேஸ்டு சைமல்டேனியஸ்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேவா, அதாவது நம்ம ப்ளஸ் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ், மைனஸ் சிம்பிளுக்கு பதிலாக என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு பதிலாக டிவிஷன், அண்ட் டிவிஷன் சிம்பிளுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ப்ளஸ்ன்னு போடும். ஸோ இதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன வரலான்னு பாருங்க, 10 minus 30 மைனஸ் பதிலாக இன்ட்டு 100, இன்ட்டுக்கு பதிலாக டிவிஷன் 50, அந்த டிவிஷன் பதிலாக ப்ளஸ் 25. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்கணும், டிவிஷன் தான் பார்க்கணும். அப்போ டிவிஷன் பார்க்கும்போது என்ன இருக்கலாம், 10 minus 30, இதை பண்ணுமே நல்லா இன்ட்டு 2 ப்ளஸ் 25. அடுத்து நம்ம இங்கே பார்த்தோமா 16 இருக்குமா, 10 minus 60 ப்ளஸ் 25 வந்துடும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், இது ரெண்டும் ஆட் பண்ணால் 35 வந்துருக்குமா, 35 minus 16 போடுவோம், இதை லெஸ் பண்ணால் மைனஸ் 25 வந்திருக்கும். அப்போ ஆன்சர் என்ன பார்த்தா, ஆன்சருக்கு அப்புறம் மைனஸ் 25, அப்போ டி ஆப்ஷன், ஆன்சர் ஈக்குவல் டு மைனஸ் 25 எடுத்துக்கலாம். நோட் பண்ணிக்கலாமா, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் நம்மளுடைய கிளாரிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2024 கேட்ட கொஸ்டின் தான் என்னன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா 2024 இன் தி எக்ஸ்பிரஷன் 5 ஸ்டார் 4 ஸ்டார் 3 ஸ்டார் மோஸ்ட் 2 டைம்ஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 2 டைம்ஸ் மல்டிப்ளை, அதாவது யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நான் நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் த எக்ஸ்பிரஷன். நெகட்டிவ் வேல்யூ கன்சிடர் பண்ண சொல்ல இதுலேயே ஸ்மாலஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நான் ஜீரோ நம்பர் என்ன ஆப்ஷன் வந்து 3, 2, 1, 0ன்னு கொடுத்துறாங்க. அசனிங் எல்லாம் 0 வரலாம், ஃபர்ஸ்ட் 0 வரலாம், 1 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம், அண்ட் 2 அண்ட் 3 மினிமம் நம்பர் இதுக்குள்ள தான் இருக்கு. ஓகேவா, ஆனால் கொஸ்டின் நமக்கு என்ன சொல்றாங்க, 5 ஸ்டார் 4, 5 ஸ்டார் 4 அண்ட் ஸ்டார் 3 அண்ட் நான் ஸ்டார் 2 அண்ட் ஸ்டார் 1ன்னு சொல்லிடலாம். ஸ்டார் வரவில் என்ன யூஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ்ன்னு யூஸ் பண்ண போகிறோம், மைனஸ் யூஸ் பண்ண போகிறோம், அண்டு இன்ட்டு. அப்போ இதில் இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க சொல்றாங்க, அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபைன் பண்ண சொல்றாங்கன்னாவே அப்போ மல்டிப்ளிகேஷன் வந்து அந்த நம்பர் மல்டிப்ளை பண்ண பெரிய லார்ஜஸ்ட் நம்பர் ஆகலாம். ஓகேவா, அப்போ ஆட் பண்ணும்போது ஒரு கம்மியாக இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனால் மைனஸ் பண்ணும்போது ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ நான் மைனஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ண, பெரிய நம்பர் நியர்பை லார்ஜஸ்ட் நம்பர் பக்கத்தில் மைனஸும், நியர்பை ஸ்மாலஸ்ட் நம்பர் பக்கத்தில் மல்டிப்ளிகேஷனும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி எடுக்கலான்றது பாருங்க, நான் எப்படி எடுக்க போறேன்னா 5 minus 4 minus 3, ஆனால் எல்லாமே ஈச் எல்லாமே 1 டைம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ நான் சொல்லலாம், அடுத்தது ப்ளஸ் 2ன்னு சொல்லிடுறேன், அண்ட் இன்ட்டு 1. ஸோ அப்போ இது சிம்பிளை பண்ணால் எனக்கு மேபி என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 5, ஓகேவா, இதெல்லாம் போட்டோமா -7 ப்ளஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 2ன்னு ஆயிடுது. ஸோ அப்போ போடும்போது நமக்கு ஆன்சர் 7 - 7 வந்துடும். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 0 இருக்கு, ஆனால் 0 தான் ஸ்மாலஸ்ட் நான் நெகட்டிவ் வேல்யூஸ்ன்னு சொல்லலாம். ஸ்மாலஸ்ட் நான் நெகட்டிவ் வேல்யூஸ்ன்னு எடுத்துரும். அப்போ ஆப்ஷன் இருக்காது பாருங்க, ஆப்ஷன் இருக்கு, ஆனால் நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு நமக்கு என்னவா இருக்கலாம், ஆன்சர் ஈக்குவல் டு நமக்கு டி ஆப்ஷனாக இருக்கும். இதுதான் லீஸ்ட் நம்பராகவும் இருக்கு, அதையே நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுறேன். ஓகே, லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த மல்டிப்ளிகேஷன்ன்றது நமக்கு 4க்கும், அதாவது இந்த இடத்துல, அதாவது நம்ம இந்த 5 அந்த ஸ்டார்னு இருக்கு பார்த்தீங்களா, 4 ஸ்டார் 3ன்னு போகிற இடத்துல பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இங்கே லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டுன்னா இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா போதும்னு சொல்கிறேன். ஓகே, இந்த வியூவில் தான் நீங்கள் எப்பயுமே திங்க் பண்ணணும், அது மட்டும் கிளாரிட்டி இருந்தால் போதும்ப்பா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. இந்த கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா 2024 கேட்ட கொஸ்டின். 24 கேட்ட கொஸ்டின் எப்படி இருக்கலான்றது நல்லா யோசிச்சு பாருங்க. அதில் என்ன சொல்றாங்க, இன் சம் கோட் லெட்டர் P
QRSTன்னு கொடுத்துருக்காங்க. ரெப்ரசன்ட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 10, 12, 15. ஓகே, அந்த நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இது என்ன சொல்றாங்க, இட் இஸ் த நாட் நோன் த விச் லெட்டர் ரெப்ரசன்ட் விச் நம்பர்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்க கொடுக்கல. ஓகேவா, ஆனால் நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க, PQRSTன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 4ன்னு ஒரு நம்பர், 5ன்னு ஒரு நம்பர், அண்ட் 10 அண்ட் 12 அண்ட் 15 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆனால் நம்ம கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Q மைனஸ் S ஈக்குவல் டு 2Sன்னு சொல்லிடலாம். ஒரு கான்செப்ட். இதில் நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும், T ஈக்குவல் டு 6 + S + 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, P + R - T என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும். இப்போ நார்மலாக நான் யோசிக்கணும்னா எப்படி யோசிப்போம் திங்க் பண்ணும்போது, ஸோ இந்த டேர்மில் பார்த்தோம்னா Q ஈக்குவல் டு நமக்கு என்ன வரலாம், 3Sன்னு வந்திருக்கும். எஸ்ஸோட வேல்யூவோட Q எப்படி இருக்கலாம்னா நம்ம 3 டைம்ஸ் இருக்கணும்னு சொல்கிறேன். S ஈக்குவல் டு இப்போ என்ன வேல்யூலாம் போடலாம், அதாவது S ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூலாம் போடலான்றது யோசிங்க. ஆனால் மேக்ஸிமம் Tயோட வேல்யூ நமக்கு என்னவா தான் வந்து நிற்கணும், RS எல்லாம் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது Tயோட வேல்யூ மேக்ஸிமம் 15 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் Qவோட வேல்யூ என்னவா வரலான்றதை ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் யோசிங்க. Qவோட வேல்யூ என்னவா இருக்கலாம்னா ஃபர்ஸ்ட், அதாவது S ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்க போகிறோம், 5ன்னு எடுத்துக்கலாம். S ஈக்குவல் டு 5ன்னு என்ன இருக்கலாம், S ஈக்குவல் டு 5ன்னு வந்திருக்கலாம். அப்போ இல்லைன்னா S ஈக்குவல் டு நம்ம 4ன்னு எடுக்கலாம். 4ன்னு எடுக்கலாம் ஃபர்ஸ்ட். S ஈக்குவல் டு 4ன்னு எடுத்தோம்னா நம்ம என்ன வரும், 3 × 4, அப்போ Q ஈக்குவல் டு 12. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எதை யூஸ் பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணி பார்க்கலாம். S ஈக்குவல் டு 4ன்னு எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். S ஈக்குவல் டு 4ன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், அப்போ இங்க பாருங்க +3, இங்க 4, இங்க Tன்னு வந்திருக்கும். ஆரோட வேல்யூ எந்த வேல்யூ போட்டா T வரும்னு பார்க்கணும். ஓகேவா, அதாவது நம்ம ஆரோட வேல்யூ 10ன்னு போட்டா நமக்கு அதிகமா போயிடுது, 12னையும் போட முடியாது. அப்போ மேக்ஸிமம் என்ன தான் போட முடியும், நான் இந்த வேல்யூ 5ன்னு எடுத்துக்கிறேன். 5ன்னு எடுத்தா இதோட வேல்யூ என்னவா இருக்கலாம், இது ரெண்டும் ஆட் பண்ணா 12, இங்கேயும் 12ன்னு வந்துடுது. அப்போ Tயோட வேல்யூ எனக்கு 12ன்னு கிடைக்குது. கரெக்டா, Tயோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம், 12ன்னு கிடைக்குது. ஆனா ஆல்ரெடி Qவோட வேல்யூ எனக்கு 12 இருக்கு, ஆரோட வேல்யூ இந்த Tயோட வேல்யூ 12 இருக்கு. அப்போ S ஈக்குவல் டு 4ன்னு போட்டா எனக்கு ஆன்சர் வராது. இப்போ இதுக்கு அடுத்து நான் எப்படி யோசிக்க போறேன்றது பாருங்க. இதுல அடுத்தது நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன திங்க் பண்ணலாம், அதாவது S ஈக்குவல் டு 5ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோம். அப்போ Q × 3 × 5ன்னு போட்டோம் என்ன வரலாம், 15 வந்திருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம எப்படி யோசிக்கலாம், இந்த இடத்துல பிளேஸில் பார்த்தீங்கன்னா எப்படி யோசிப்போம், T ஈக்குவல் டு R + S + 3ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் S 5ன்னு எடுத்துக்கிட்டா இதில் என்ன வரலாம், 4ன்னு தான் எடுக்க போகிறேன். இது +3, அப்போ தான் நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் வரும். இது 12 ஆயிரும். இப்போ T ஈக்குவல் டு 12, ஆனால் Q ஈக்குவல் டு 15 ஆயிடுச்சு. T ஈக்குவல் டு 12, ஆனால் Q ஈக்குவல் டு 15 ஆச்சு. அப்போ நான் என்ன எடுக்கலான்னு பாருங்க, அதாவது S ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துட்டோம், S. அடுத்து R ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துட்டோமா, வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், 12 ஈக்குவல் டு T, ஆனால் 15 ஈக்குவல் டு Qவா இருந்தால் நமக்கு பேலன்ஸ் எந்த நம்பர் இருக்கு, RQ அண்ட் P மட்டும் இருக்கு. அப்போ P ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம், 10ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆன்சர் நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாமா. அப்போ நமக்கு இங்கே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அதாவது நம்ம என்ன சொல்லலாம், R ஈக்குவல் டு 4, S ஈக்குவல் டு 5, P ஈக்குவல் டு 10 அண்டு T ஈக்குவல் டு 12 அண்ட் Q ஈக்குவல் டு 15ன்னு சொல்லிடுவோம். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், P ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்குன்னா 10 ப்ளஸ் R ஈக்குவல் டு 4ன்னு சொல்லலாம் -12 ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னு தான் பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கலாம், ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன வரலாம், இதில் 10, 14 வந்திருக்கலாம், -12. ஓகேவா, அப்போ நம்ம போட்டோமா ஆன்சர் ஈக்குவல் டு 2ன்னு வருது. அப்போ இந்த வேல்யூ என்னவா இருக்கலாம்னா நமக்கு 2வா தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு B ஆப்ஷன் இருக்கு. அப்போ ஆன்சர் நோட் பண்ணிக்கலாம். ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ நமக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் நோட் பண்ணிக்குவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அதாவது 2024லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 1, 2, 3. அடுத்து வந்து பாருங்க நமக்கு 2019ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அடுத்து 2019ல் 2 கொஸ்டின், அடுத்து இந்த கொஸ்டின் வந்து 2025ல் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வியூலாம் கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக எழுதணும். ஓகேவா, சரி இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கலாமா சார், நோட் பண்ணிக்குவாங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் டிஜிட் ரிலேட்டடாக பிஒய்க்கு கொஸ்டின் கொடுக்குறேன். அது ரிலேட்டட் நெக்ஸ்ட் இயர் எப்படி வரலான்றது நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. தேங்க்யூ.